ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் மணக்க சுவையான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த குழம்பு 2 நாள் வச்சிருந்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான குழம்புகள்லாம் கொஞ்சம் பழசாக தான் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 வரமிளகா. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, அதாவது வெறும் மிளகாய் பொடி இருக்கு அது. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, நம்ம சமையலுக்கு நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கலந்த குழம்பு மிளகாய் பொடி. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, அதையும் இது கூட சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அதை கருகாமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதே மிக்சியில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தேவைப்பட்ட 1 கிளாஸ் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ அதனுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம வெந்தய பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, பச்சரிசி புழுங்கலரிசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அந்த வெந்தயம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்மை நிறமாக மாறி பூ போல் நல்லா இந்த மாதிரி வரும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கக்கூடிய புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த புளி வாசனை எல்லாமே நல்லா போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தய பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க, அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா மணக்க ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ஆறாறு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து இறக்கலாம். அதுவும் அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதான், மணக்க சுவையான வெந்தய குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆரோக்கியமும் கூட, சுவையும் அருமையாக இருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் பழசாக தான் சுவை கூடுதலாக இருக்கும். மண்சட்டி இருந்துச்சுன்னா அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.